Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. காதல் வளர்த்தேன் என 63 வயதில் டூயட் பாடி காதல் வளர்த்த சித்த வைத்தியரை சிக்கலில் சிக்க வைத்த ரொமான்டிக் லேடி இவர்தான். திருவண்ணாமலை நெடுங்குளம் பகுதியை சேர்ந்த 63 வயதான ராமநாதன் என்பவர் சித்த வைத்தியசாலை நடத்தி வந்துள்ளார். இவருக்கு திருமணமாகி 3 மகள்கள் இருக்கும் நிலையில் குடும்ப பிரச்சனை காரணமாக வீட்டை பிரிந்து தனியாக வசித்து வந்துள்ளார். கடைசி காலத்தில் தன்னை கவனிக்க ஒரு துணை தேவை என நினைத்த ராமநாதன் செய்தித்தாளில் மணப்பெண் தேவை என விளம்பரம் கொடுத்துள்ளார். அப்போது சென்னையை சேர்ந்த 57 வயதுடைய பெண் ஒருவர் தனது பெயர் கீர்த்தி, எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை, உங்களை திருமணம் செய்ய விரும்புகிறேன், எனக்கு பணம் எதுவும் வேண்டாம், அப்படி கேட்டால் என்னை செருப்பால் அடியுங்கள் என கூறியதாக சொல்லப்படுகிறது. போனில் பேசும் போதே ராமநாதனுக்கு பிடித்து போனதால் ராமநாதனும் திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவித்திருக்கிறார். ராமநாதன் போனிலேயே காதல் வளர்த்து வந்த நிலையில் சென்னை வேளச்சேரியில் வணிகர் சங்கத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றுக்காக கடந்த 4ஆம் தேதி சென்னைக்கு சென்றுள்ளார். அப்படின்னு ஏழ்மையா ஆதரவு இல்லாதவங்க அப்படின்னு நியூஸ் கொடுத்தேன். அதெல்லாம் ஒரு 10 பேர் பேசினாங்க. சென்னையிலேருந்து கீர்த்தி தேனாம்பேட்டில் இருந்து பேசுகிறேன், எனக்கு கல்யாணமும் ஆகலை, எனக்கு 57 வயசு ஆகுது அப்படின்னு அந்த லேடி சொன்னாங்க. இது சரி, இது நான் உன்னை கடைசி நாள் வரைக்கும் உன்னை வச்சு காப்பாற்றுறேன், எனக்கு ஆதரவு இல்லை, எனக்கு 57 வயசு ஆகுது, கல்யாணமும் ஆகலை அப்படின்னு அந்த மேடம் சொன்னாங்க. அப்போது ராமநாதன் போன் செய்து தான் சென்னை வந்ததை தெரிவிக்க கீர்த்தியும் அவரை காண சென்றுள்ளார். கீர்த்தி ராமநாதனை பார்த்ததும் கையை பிடித்து கொண்டு என்னை இப்போதே திருமணம் செய்து அழைத்து சென்று விடுங்கள் என தேன் சொட்ட சொட்ட பேசி முத்தமும் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் திருமணம் செய்வதற்காக டி நகரில் இருவருக்கும் துணி எடுத்துக்கொண்டு நகை வாங்க ராமநாதன் நகை கடைக்கும் அழைத்து சென்றிருக்கிறார். அப்போது தனக்கு வாழ்நாளில் மூக்குத்தி குத்தியதே இல்லை, இப்போது ஆசையாக இருக்கிறது என கீர்த்தி கூறியுள்ளார். தாலி சங்கிலிகளை வாங்கியதோடு கடையிலேயே கீர்த்தி மூக்குத்தியும் குத்தி கொண்டுள்ளார். சென்ற வெள்ளிக்கிழமை வரணும்னு சொல்லிட்டு பேசிக்கணும், எனக்கு மாங்கல்யம் கட்டிட்டா போதும், நான் ஒன்றா கூட வாழ்வேன், எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு பேசிக்கினாங்க. வேறு யாருன்னா பணம் கேட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. பணம் கேட்டால் அந்த பொம்பளையெல்லாம் செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு அந்த பொம்பளை தான் சொல்லிச்சு. இது கீர்த்தின்ற பொம்பளை. அடுத்தாப்புல தேனாம்பட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் வரேன், மாங்கல்யம் எடுத்து கட்டிக்கலாம் அப்படின்னு பேசிக்கினாங்க. டி நகரில் ஏதோ ஒரு கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பேசிக்கிறாங்க. போர்ட்டிஸில் புடவை, கூரை புடவைலாம் எடுத்தோம், சட்டை எடுத்தோம். அப்புறம் ஜிஆர்டியில் வந்து நகை வாங்கிறதுக்காக வந்தோம். அப்போ அங்கே வந்து மாங்கல்யம் வாங்கினோம், காலுக்கு மெட்டி வாங்கணும், மூக்குத்தி குத்துனாங்க, மூக்குத்தியும் தங்கத்தாலேயும் வாங்கணும். என்கிட்ட சில அந்த நகை வாங்கினது சம்மந்தமான சில இதுலாம் இருக்குது, சான்று. திருமணம் செய்ய கோவிலுக்கு போகலாம் என கீர்த்தி ராமநாதனை அழைத்து சென்று பின்பு நடை சார்த்தி இருப்பார்கள். உறவினர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார், அவரை பார்த்துவிட்டு போகலாம் என கிரீம்ஸ் ரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அப்புறம் அப்படி இப்படின்னு 12 மணிக்கு மேலே ஆச்சு. கோவில் நட சாத்திட்டாங்க. நட சாத்திட்ட பிறகு சரி, எனக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்சுங்க உறவுக்காரர் இருக்கிறாங்க, அறிமுகம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு என்னையும் அந்த பொம்பளையும் ஒரு ஆட்டோவில் இட்டுன்னு போய் அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் நுங்கம்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் இட்டுன்னு போயிடுச்சு. அங்கு சென்றதும் கழிவறைக்கு சென்று வருகிறேன் என ராமநாதனை வரவேற்பறையில் அமர வைத்துவிட்டு கீர்த்தி சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் கீர்த்தி வராததால் சந்தேகமடைந்த ராமநாதன் செல்போனில் தொடர்பு கொண்ட போது போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது தெரிய வந்தது. நகைகளோடு தான் ஏமாந்து போனதை உணர்ந்த ராமநாதன் 1000 விளக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்.
போலீசார் மருத்துவமனையின் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரித்த போது தப்பிச் சென்ற நபர் அரும்பாக்கத்தை சேர்ந்த கீதா என்பதும் அதே மருத்துவமனையில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருவதும் தெரிய வந்துள்ளது. அப்புறம் ஒன்றுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசின்னு உட்காந்து அந்த ஹாலில் பேசின்னு இருக்கும்போது ஒன்றுக்கு வந்து பேசிக்கணும். ஒன்றுக்கு அந்த பொம்னாட்டி முதல்ல போய் ஒன்றுக்கு பாத்ரூமில் போய் ஒன்றுக்கிட்டு வந்தது. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு நான் ஒன்றுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த பொண்ணு காணாத போயிடுச்சு, அப்பால போயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் எங்கேயும் அவங்க சொந்தக்கார பார்க்கறதுக்கு போய்க்குதுன்றத நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா வரல. அப்புறம் அந்த கீர்த்தின்ற பொம்பளைக்கு நான் ஃபோன் போட்டேன். சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. ஓ, இது ஏமாத்து கேஸு அப்படின்னு நினச்சிக்கின்னு ஆயிரவர்கள் காவல்துறையிலே இட்டுன்னு போயிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனாங்க. சிடி கேமராவில் பார்த்தாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில். அந்த பொம்பளையும் நானும் உக்காந்துங்கிறது போகிறது வரத்துல அந்த சிடியில் அமைச்சிருந்தது. அந்த பொம்பளைட்டு எவ்வளோ போய் சூது பிராட்டத்தை தான் இருக்குது. இதனைத் தொடர்ந்து போலீசார் கீதாவை கைது செய்த போது அவருக்கு ஏற்கனவே 2 திருமணங்கள் ஆனதும் தெரிய வந்துள்ளது. போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் செய்தித்தாள்களில் மறுமணம் செய்ய விரும்பும் வயதான ஆண்கள் அளிக்கும் விளம்பரங்களை பார்த்து அவர்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபடுவதாக கைதான கீதா வாக்குமூலம் அளித்திருக்கிறார். மேலும் வயதானவர்களிடம் திருமண மோசடி செய்ததால் அவமானத்தால் போலீசில் போக மாட்டார்கள் என வீக்னஸை வைத்து மோசடியை அரங்கேற்றியதாகவும் தெரிவித்திருக்கிறார். கைதான கீதா மூலம் வேறு யாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா எனவும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.